புனிதமான மாதம் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே கார்த்திகை தீபம் வருகின்றது அல்லவா? தீபத்தன்று மட்டும் வீட்டிலே விளக்கேற்றாமல் இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே இல்லத்திலே நாம் பூஜை அறையிலே விளக்கேற்றுகின்றோம் அல்லவா? பூஜை அறையிலே விளக்கேற்றுதல் மட்டும் அல்லாமல் வாயிலிலே நம்முடைய வீட்டு வாசலிலே 2 விளக்குகள் காலையிலும் ஏற்ற வேண்டும், மாலையிலும் ஏற்ற வேண்டும். காலையிலே எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும்? காலை 5 மணிக்கு வீட்டிலே பூஜை அறையில் விளக்கேற்றுகின்றீர்களா? பூஜை அறையிலே விளக்கேற்றிவிட்டு இங்கே நம்முடைய வீட்டு வாசலிலே அந்த உத்திரத்துக்கு 2 நிலைப்படிகள் இருக்கின்றது அல்லவா? இந்த 2 நிலைப்படிகளுக்கு அருகிலே விளக்கேற்றி வையுங்கள். அகல் விளக்கு கூட ஏற்றலாம், தவறில்லை. அகல் விளக்கு காலை மாலை 2 வேளையும் ஏற்ற வேண்டும். என்ன ஐதீகம் என்றால், இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களுமே தேவர்களுக்கு காலை பொழுது, விடிகாலை பொழுது. அந்த தேவர்கள் பூலோக சஞ்சாரம் செய்வார்கள், இறைவனை வணங்குவார்கள். பெரும்பாலான தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து குறிப்பாக தமிழகத்திலே பல திருக்கோவில்களிலே தேவர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பிரம்மா வழிபாடு செய்திருக்கின்றார், யமன் வழிபாடு செய்திருக்கின்றார், இந்திரன் வழிபாடு செய்திருக்கின்றார், நாரதர் வழிபாடு செய்திருக்கின்றார், அகத்திய மாமுனி, கோரக்கர் சித்தர், இப்படி சித்த புருஷர்களும் தேவர்களும் தெய்வங்களும் கூட தமிழகத்திலே வந்து தமிழகத்திலே பல கோவில்களிலே வழிபாடு செய்திருப்பதாக ஐதீகம் இருக்கின்றது. ஆகவே இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களும் தேவர்களுக்கு விடிகாலை பொழுது என்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் பூலோக சஞ்சாரம் வருகின்ற அருமையான வேளை. அப்படி அவர்கள் வருகின்ற வேளையிலே நம்முடைய இல்லத்திலே வீட்டு வாசலிலே தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் மனம் குளிர்வார்கள். ஆகா, இவர் வீட்டிலே தீபம் ஏற்றிருக்கின்றார்கள், இறைவனை முழுமையாக வழிபாடு செய்கின்றார்கள், இவர்களுக்கு நாமும் அருள வேண்டும் என்று தேவர்களும் நமக்கு அருள் செய்வார்கள். தேவர்கள் அவர்களுடைய ஆற்றல் சொல்லி மாளாது. அவர்களே நமக்கு அனுகிரகம் செய்யும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். நாம் அன்றாடம் அனுதினம் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். அப்படி வேண்டுகின்ற அந்த வேண்டுதலானது முறையானதாக இருக்க வேண்டும்.